வணக்கம் நண்பர்களே. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நிறைய பேருக்கு வரக்கூடிய ஒரு பொதுவான பிரச்சனை என்னன்னா, அதுதாங்க சர்க்கரை நோய். சர்க்கரை நோய் இருந்தா அவர்கள் பயந்துகிட்டே இருக்கணும். எந்த உணவையும் ஃப்ரீயா சாப்பிட முடியாது. எந்த இனிப்புகளையும் சாப்பிட முடியாது. எந்த பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சாப்பிடுறதுக்கு பயந்து பயந்து சாப்பிட வேண்டிய ஒரு நிலைமை இருக்கு. குறிப்பா 60 வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு ரத்த சர்க்கரை அளவு அதிகரிப்பது மிகவும் ஒரு சாதாரண விஷயமா இப்ப ஆயிருச்சு. ஆனா, அதுக்கு ஒரு நல்ல செய்தி இருக்குது. நம்ம வீட்ல கிடைக்கக்கூடிய சில இயற்கையான கீரைகள தினசரி உணவுல சேர்த்துட்டு வந்தா, ரத்த சர்க்கரை அளவ கட்டுப்படுத்த இந்த கீரைகள் உதவும். நம்ம கண்டிப்பா நம்ம உணவு மூலியமா சர்க்கரை அளவ குறைக்க முடியும். இன்னைக்கு வீடியோல சுகர குறைக்கக்கூடிய 4 சக்தி வாய்ந்த கீரை வகைகள பற்றி தான் பார்க்க போறோம். இந்த கீரைகள்ல முதலாவதா இருக்கக்கூடிய கீரை என்னன்னா, முருங்கைக்கீரை தாங்க. இது ரொம்ப எளிதாக எல்லா இடங்களிலுமே கிடைக்கக்கூடிய கீரைகள் தான். 2வது வெந்தயக்கீரை. நம்மளுடைய சமையலறையில வெந்தயம் இருக்கு. அந்த வெந்தயத்த மொள கட்டி நம்ம அத வளர்த்து சாப்பிடலாம். அத வெந்தயக்கீரை. இல்ல கடைகள்ல எல்லா இடங்களிலும் கிடைத்தால் நீங்க அப்படியும் வாங்கி எடுத்து சாப்பிடலாம். அடுத்து 3வதா பார்க்கக்கூடிய கீரை பொன்னாங்கண்ணி கீரை தாங்க. இதுவும் உங்களுடைய சுகர் லெவல கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது. அடுத்து 4வதா பார்க்கக்கூடிய கீரை சிறுகீரை தான். இந்த வீடியோ முழுவதையும் நீங்க பார்த்துட்டீங்கன்னா, எந்த கீரையை எப்படி சாப்பிட வேண்டும்? எவ்வளவு அளவு சாப்பிட வேண்டும்? எந்த நேரத்துல சாப்பிட்டால் அதிகமான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் நீங்க விவரமா தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஆரோக்கியம் மேம்பட செய்யும். ஏன் 60 வயசுல சுகர் அதிகமாகிறது? 60க்கு பிறகு உடல்ல பல மாற்றங்கள் ஏற்படுது. அதுலயும் முக்கியமானது உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கும். ஏன்னா 60 வயசுக்கு மேல ஆயிட்டா நடக்க வைக்க ரொம்ப சிரமமா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலைகளை கம்மி பண்ணிக்குவாங்க. அடுத்து உடற்பயிற்சி இல்லாத ஒரு உடல். இதனால சுகர் அதிகமாயிருது. 2வது காரணம் என்னன்னா, செரிமானம் மந்தமாகிறதுனால. 3வது காரணம் இன்சுலினுடைய செயல்பாடு அங்க குறையிறதுனால. 4வது காரணம் உடல் எடை அதிகரிப்பு. இதனால தான் ரத்தத்துல சர்க்கரை அளவு அதிகரிக்கிறது. சர்க்கரை அதிகமா இருந்தா என்ன ஏற்படும்? கண் பாதிப்பு ஏற்படும். சிறுநீரகத்துல பாதிப்பு ஏற்படும். முக்கியமா நரம்புகள் பாதிப்பு அடையும். 4வது இதய நோய் அபாயமும் ஏற்படும். இதனால தான் உணவு பழக்கம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்கரை வியாதின்னு சொல்லிட்டு நீங்க சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. நீங்க இப்ப பார்க்கக்கூடிய இந்த கீரைகளை நீங்க எடுத்தால் போதும். கண்டிப்பாக நீங்க அந்த சர்க்கரை வியாதியில இருந்து மீண்டு வரலாம். நீங்க எல்லாரும் நினைக்கலாம், சர்க்கரை வியாதிக்கு மாத்திரை போட்டா சரியாருமே, ஏன் நீங்க கீரைகளை சாப்பிட சொல்றீங்க அப்படின்னு நீங்க நினைக்கலாம். மாத்திரைங்கிறது அப்போதைக்கு தற்காலிகமாக உங்களுடைய சுகர் லெவலை கம்மி பண்ணும். அடுத்து மறுபடியும் மீண்டும் அதிகரிக்க செய்யும். ஆனா நம்மளுடைய இந்த இயற்கையான உணவுகளை நீங்க ரெகுலரா எடுக்கும் பொழுது முழுவதுமாக உங்க உடல்ல இருந்து சர்க்கரை வியாதி போக ஆரம்பிச்சிடும். அதனாலதான் கீரைகளை எடுக்க சொல்றோம். கீரைகள் ஏன் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத பார்த்தலாம். கீரைகள் உடலுக்கு மிகவும் நல்லவை. ஏனெனில் கீரைகள்ல இருக்கக்கூடிய சத்துக்கள் அந்த அளவுக்கு நிறைய இருக்குது. அதுல நார் சத்துக்கள், இரும்பு சத்துக்கள், கால்சியம், ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த சத்துக்கள்லாம் நிறைந்து இருக்குது. இதனால ரத்த சர்க்கரைய மெதுவாக குறைக்கிறதுக்கும், இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும், செரிமானத்தை சீரா வச்சுக்கிறதுக்கும் பயன்படுது. அதனால தான் சர்க்கரை நோயாளிகள் வாரத்துக்கு 3ல இருந்து 4 நாட்கள் கண்டிப்பாக கீரைகளை சாப்பிட வேண்டும். முக்கியமா இப்ப நம்ம பார்த்த இந்த 4 கீரைகளை அவங்க கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். முருங்கைக்கீரையை ஏன் சர்க்கரை நோய்க்கு எடுக்க சொல்றோம் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. முருங்கைக்கீரை ஒரு சூப்பரான மருந்து கீரை அப்படின்னு சொல்லலாம். இதுல நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. விட்டமின் ஏ இருக்குது, விட்டமின் சி இருக்குது, கால்சியம் இருக்குது, புரோட்டீன்ஸ் இருக்குது. முக்கியமா இது நீங்க நினைக்கலாம், முருங்கைக்கீரை எப்படி சர்க்கரை வியாதியை சரி பண்ணும்? அதுல அப்படி என்னதான் இருக்கு? இது சாதாரணமா நம்ம ஊர்கள்ல கிடைக்கக்கூடிய ஒரு கீரை தானே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அதனுடைய அறிவியல் தன்மையை தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். முருங்கைக்கீரைங்கிறது ஒரு சூப்பரான மருந்து கீரைங்க. இதுல இருக்கக்கூடிய அந்த ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் சி, கால்சியம், புரோட்டீன் இது எல்லாமே இருக்குது. இதுல முக்கியமா குளோரோனிக் ஆசிட் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கு. இந்த பொருள் தான் உங்க ரத்தத்துல இருக்கக்கூடிய அந்த சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கு பயன்படுது. இன்சுலினுடைய செயல்பாட்டை மேம்படுத்துறதுக்கும் உதவி பண்ணுது. இதை எப்படி சாப்பிட வேண்டும் அப்படின்னா, முருங்கைக்கீரையை பொரியல் பண்ணியும் சாப்பிடலாம். இல்ல முருங்கைக்கீரையை சூப்பாவும் எடுத்துக்கிடலாம். முருங்கைக்கீரையை கூட்டாவும் வச்சு சாப்பிடலாம். சில நேரங்கள் மதியான நேரத்துல எடுக்கிறது ரொம்ப நல்லது. எல்லா நேரத்திலையும் எடுக்கிறத நீங்க அவாய்ட் பண்ணிட்டு முக்கியமா நைட் நேரத்துல
காலகட்டத்தில் கீரைகள் எதையுமே எடுக்கக்கூடாது. ஈவினிங் டைமில் நீங்கள் சூப்பாக வச்சு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. வாரத்துக்கு எத்தனை முறை எடுக்கணும்னா வாரத்துக்கு 2 முறை முருங்கைக்கீரை எடுக்கிறது மிகச்சிறந்தது. இரண்டாவதா பார்க்கக்கூடிய கீரை என்னன்னா வெந்தய கீரை தாங்க. வெந்தய கீரை சர்க்கரை நோயாளிகளுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு கீரையா இருக்கு. ஏன்னா இதுல கேலக்டோமேனன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபைபர் வந்து இதுல அதிகமா இருக்கு. இந்த நார்ச்சத்து தான் என்ன பண்ணுது, ரத்த சர்க்கரையா திடீரென அதிகரிக்காம தடுக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஸோ உங்களுடைய செரிமானத்தையும் வேகமாக்குறதுக்கு இந்த கேலக்டோமேனன் ஃபைபர் வந்து உதவி பண்ணுது. ஸோ வெந்தயக்கீரையோட நன்மைகளை பார்த்துடலாம். சுகரை கட்டுப்படுத்துறதுக்கு பயன்படுது, கொலஸ்ட்ராலை குறைக்கிறதுக்கும் பயன்படுத்துது, அடுத்து செரிமானத்தை மேம்படுத்துறதுக்கும் பயன்படுது. எப்படி சாப்பிடலாம்னா வெந்தயக்கீரையை கூட்டு இல்லைன்னா வெந்தயக்கீரையை அடை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். வெந்தயக்கீரையில் சாம்பார் வச்சு சாப்பிடலாம். எப்போ சாப்பிடலாம்னா மதியானம் இல்லைன்னா இரவில் வந்து இந்த கீரையை எடுத்துக்கலாம். அடுத்து மூன்றாவதா பார்க்கக்கூடிய கீரை என்னன்னா அதுதாங்க பொன்னாங்கண்ணி கீரை. இது ரத்தத்தை சுத்தம் செய்யறதுக்கு பயன்படுது, உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு இந்த கீரை பயன்படுது, சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த இந்த கீரை பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் என்னன்னா இரும்பு சத்து அதிகமாக இருக்குது, விட்டமின் ஏ இருக்குது, நார்ச்சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ விட்டமின் ஏ இருக்கிறதுனால தான் பொன்னாங்கண்ணி அதாவது கண்ணுக்கு வந்து ஒரு சிறந்த கீரையாகவும் இது விளங்கிட்டு இருக்குது. ஸோ இதை எப்படி சாப்பிடலாம்னா பொன்னாங்கண்ணி கீரையை கூட்டாக வச்சு சாப்பிடலாம், கீரையை மசியல் பண்ணியும் சாப்பிடலாம், கீரையை சாப்பாட்டில் போதும் சாப்பிடலாம். இதை வாரத்துக்கு 1 முறை சாப்பிட்டாலே போதும். அடுத்து நான்காவதா பார்க்கக்கூடிய கீரை என்னன்னா அதுதாங்க சிறுகீரை. இதை இங்கிலீஷில் அமராந்தஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது மிகவும் எளிதாக கிடைக்கக்கூடிய கீரை தான். இதுலையும் அதிக அளவில் நார்ச்சத்து இருக்குது, புரதச்சத்து இருக்குது, இரும்பு சத்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த கீரையை எடுக்கும் பொழுது உங்களுக்கு செரிமானம், உடல் எடையை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த கீரை பயன்படுது, சர்க்கரை அளவை குறைக்கிறதுக்கும் இந்த கீரை வந்து பயன்படுது. இந்த கீரையை எப்படி சாப்பிடலாம்னா இந்த கீரையை கூட்டு வச்சு சாப்பிடலாம், இல்லை பொரியலாகவும் செய்யலாம், இல்லை சாம்பார் மாதிரியும் இதை செய்யலாம். இந்த 4 கீரைகளையும் கண்டிப்பாக நீங்கள் உணவில் பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு சுகர் லெவல் வந்து கம்மியாயிரும். இது கூடவே கூடுதலான டிப்ஸ்கையும் கொடுக்கணும். அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வேகமாகவே சர்க்கரை நோயில் இருந்து நீங்கள் விடுபடலாம். சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா தினமும் நீங்கள் 30 நிமிடம் வந்து நடைப்பயிற்சி செய்யணும். ஸோ 30 நிமிடம் உங்கள் உடலுக்கு நீங்கள் உடற்பயிற்சி செஞ்சால் தான் உங்களுடைய சர்க்கரை லெவல் வந்து கம்மியாகும். அதே மாதிரி வெள்ளை அரிசியை கண்டிப்பாக குறைக்கணும். நீங்கள் 3 நேரம் சாப்பிட்றீங்கன்னா அதில் 1 நேரம் மட்டும் நீங்கள் வெள்ளை அரிசியை வந்து பயன்படுத்துங்க. மற்ற 2 நேரங்கள் கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். அதே மாதிரி அதிகமாக காய்கறிகள் வந்து சாப்பிடணும். இனிப்பாக இருக்கக்கூடிய உணவுகளை கண்டிப்பாக குறைச்சிக்கிறங்க. அதுக்காக வந்து இனிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பழங்கள் எல்லாத்தையுமே தவிர்க்க வேண்டாம். அந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு தெரியுங்களா, அது கிளைசிமிக் இண்டெக்ஸ் குறியீடு கம்மியாக இருக்கக்கூடிய பழங்களை வந்து எடுத்துக்கிறலாம். ஸோ அது இனிப்பாக இருந்தாலும் அதில் வந்து இனிப்பு இருக்காது. ஸோ இந்த ஆப்பிள், இந்த மாதிரியான ஆப்பிள், நெல்லிக்காய் இந்த மாதிரியான பழங்களை நீங்கள் அடிக்கடி உங்கள் உணவில் சேர்த்துக்கிறங்க. அப்புறம் வந்து இந்த ப்ளூபெர்ரி, ஸ்ட்ராபெர்ரி அதையும் நீங்கள் எடுத்துக்கிறலாம். மேலும் தினமும் நீங்கள் தண்ணீர் அதிகமாக குடிக்கணும். ஸோ அதாவது 2லிருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறணும். நல்லா வந்து 7லிருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு நீங்கள் வெளியில் 4 பேரை பார்த்து பேசுங்க, வெளியில் இயற்கையை போய் பார்த்து நேசிங்க. ஸோ இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய மன அழுத்தம் குறையும். ஸோ மன அழுத்தம் அதிகமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு சுகர் லெவலும் அதிகரிக்கும். உங்கள் உடலில் சில மாற்றங்கள் ஏற்படும், அதனால சுகர் லெவலும் அதிகரிக்கும். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் ஃப்ரீ பண்ணிக்கிறணும், எதையும் நினச்சி ஒரி பண்ண வேண்டாம். ஸோ நண்பர்களே 60 வயதில் சர்க்கரையை குறைக்க உதவக்கூடிய 4 கீரைகளை பற்றி இப்போ பார்த்தோம். இந்த கீரைகளை கண்டிப்பாக உங்கள் உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரத்த சர்க்கரை அளவை இயற்கையாகவே கட்டுப்படுத்த முடியும். இந்த கீரைகள் எல்லாமே நம்ம உணவில் சேர்க்கக்கூடிய கீரைகள் தான். இது எந்த ஒரு சைடு எஃபெக்டையும் கொடுக்காது. ஸோ நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதுக்காக நீங்கள் நிறைய எவ்வளவோ செலவு பண்ணியிருப்பீங்க, எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க, உங்களுக்கு சரியே வந்திருக்காது. ஆனால் இந்த கீரைகளை நீங்கள் தொடர்ந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா கீரையாக உங்களுக்கு கிடைக்கலன்னா பவுடர் ஃபார்மில் வந்து கிடைக்கும். அது ஆன்லைன்லேயோ இல்லை ஆஃப்லைன்லேயே கிடைக்கும். ஸோ நீங்கள் அந்த பவுடரை வாங்கி நீங்கள் சூப் மாதிரியோ இல்லை சுடுதண்ணியில் கலக்கி கூட நீங்கள் குடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.